மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளம் பத்தல அப்படின்னு ரோட்ல இறங்கி போராடக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு மத்தியில தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா இருக்கக்கூடிய நெல்சன் பொன்ராஜ் அப்படிங்கிறவர் தான் வாங்கக்கூடிய மொத்த சம்பளத்தையுமே வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில நபர்கள் எந்திரிச்சு தினமும் எங்களுடைய தலைக்கு மேலதான் விமானம் பறக்குது, எங்களுக்கு பக்கத்துலதான் ட்ரெயினோட சத்தம் கேட்குது, ஆனா ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில அதுல எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை கேட்ட ஆசிரியர் உடனடியாகவே உங்க எல்லாரையுமே நான் விமானத்துல கூட்டிட்டு போறேன், ட்ரெயின்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வெறுமனே சொன்னது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு 10 மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்கள விமானத்திலையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி சென்னையில இருந்து வண்டலூர் ஜூக்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூவையும் சுத்தி காமிச்சிருக்கிறாரு. குற்றங்கள் செய்யக்கூடிய ஆசிரியர்களை பத்தி நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ அதே மாதிரி தன்னுடைய சொந்த காசை வச்சு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றின இந்த ஆசிரியரை பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு ஆசிரியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.